எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராணிப்பேட்டை சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரொம்ப டேஸ்டான பிசிபெலாபாத் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்டான இந்த ரெசிபியை வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் போட்டிருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். இதை கொஞ்சம் நேரம் முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்தம்பருப்பு வந்து அதுக்கு அடுத்து சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பை விட இது வறுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ இது கொஞ்சம் நேரம் வறுந்துடுச்சு. இது அடுத்தது 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் உளுத்தம்பருப்பு வந்து சேர்க்குறேன். அடுத்தது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் முழு தனியா வந்து சேர்க்குறேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா வந்து ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது மூணையும் நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மசாலா வந்து நல்லா வறுந்தால் தான் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு 4 கிராம்பு வந்து நான் சேர்க்குறேன். அடுத்தது ஒரு பெரிய துண்டு பட்டையை நான் ஒரு 4 பீஸாக வந்து உடச்சி சேர்த்துருக்கேன். கிராம்பை விட பட்டை வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு சின்ன பிரிஞ்சி இலை வந்துட்டு நான் இதோட சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ மசாலாலாம் நல்லா வறுந்துடுச்சு. உங்களுக்கு கிராமும் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு இந்த பேன்லேருந்து எடுத்துடலாம். இதே பேனை நம்ம அடுத்து ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அதே பேனில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து சேர்க்குறேன். அடுத்தது ஒரு 1/4 டீஸ்பூன் வந்துட்டு வெந்தயம். அடுத்தது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா வந்துட்டு சேர்க்குறேன். இந்த பிசிபெலாபாத்துக்கு இந்த கசகசா வந்து ரொம்ப முக்கியம். இது கண்டிப்பாக சேர்க்கணும். இப்போது நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுத்தது ஒரு 10-15 அளவுக்கு மிளகு வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஜீரகமெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வறுந்துடுச்சு. நான் ஒரு கொப்பரை தேங்காய் வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். கசகசா வந்து எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு இந்த கொப்பரை தேங்காயும் ரொம்ப முக்கியம். இது ஆயிலில் வறுத்துட்டு நம்ம சாதத்தோடு சேர்க்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வறுந்துருச்சு. வெந்தயம்லாம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ இதையும் வந்துட்டு பேன்லேருந்து எடுத்துக்கலாம். இப்போது அதே பேனை நான் மிளகாய் வந்து வறுக்க யூஸ் பண்ணிக்கிறேன். மிளகாய் வந்துட்டு நான் அந்த காஷ்மீரி சில்லி வந்து எடுத்துக்கிறேன். இந்த மிளகாய் தான் வந்து பிசிபெலாபாத்துக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது 2 நான் உடச்சி வச்சுருக்கேன். முழுசாக சேர்த்தோம்னா வெடிக்கும், அதனால் நான் 2 உடச்சி வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இதே ஆயிலில் இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அந்த விதையெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது மிளகாய் வந்துட்டு நல்லா வறுந்துடுச்சு. இப்போ இந்த மசாலாவோட இதையும் சேர்த்துடலாம். இப்போது நம்ம வறுத்த மசாலா எல்லாமே சூடு ஆறிட்டு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு தண்ணி ஊற்றி தான் வந்துட்டு அரைக்க போகிறேன். இப்போ இதை நல்லா பேஸ்ட் மாதிரி நான் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மசாலாவை நான் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சாதான் மசாலா வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது நான் 1 கப் ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். ஃபுல்லாக எடுத்திருக்கேன். கப்பில் தலை தட்டி எடுக்காமல் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். அடுத்தது ஒரு 3/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து நல்லா ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு ஒரு 4-5 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சு தண்ணி இல்லாமல் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்துட்டு ஒரு குக்கருக்கு வந்து நான் இப்போ மாற்ற போகிறேன். இப்போ நான் இதை வந்து குக்கரில் மாற்றிட்டேன். 1 கப்புக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி வந்து இதோட சேர்த்துடலாம். அப்போ தான் நல்லா குழஞ்சி வெந்து வரும் உங்களுக்கு. இப்போ நான் தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு 5 விசில் வச்சு எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சிருக்கு. அரிசியும் பருப்பும் ஒன்றோட ஒன்று சேர்ந்துடுச்சு. இப்போ இதை ஒரு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டோம்னா இன்னும் நல்லா மசிஞ்சிரும். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான வெஜிடபிள் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். கேரட், பீன்ஸ், முருங்கைக்காய், பச்சை பட்டாணி, நான் அந்த 4 வெஜிடபிள் தான் வந்து எடுத்திருக்கேன். அடுத்தது சின்ன வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, புளித்தண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது வேறு ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுட்டு இந்த சின்ன வெங்காயத்தை அதோடு சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா கொஞ்சம் வதங்கினா போதும். அடுத்தது தக்காளி வந்துட்டு இப்போ நான் இதோட சேர்க்குறேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து எடுத்திருக்கேன். தக்காளியை இப்போ சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம், இல்லை கடைசியாகவும் உங்களுக்கு அந்த ஜூஸ் எல்லாம் எடுத்துகிட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸை வந்து இதோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த 4 வெஜிடபிள் தான் சேர்க்கணுன்னு இல்லை, இதோட வந்துட்டு நூக்கல் கூட சேர்த்துக்கலாம், உருளைக்கிழங்கும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை.
இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த காய்கறி வந்துட்டு இப்போ தான் சேர்க்கணும்னு இல்லை, நம்ம அரிசி பருப்பு வேக வைக்கும்போது அப்பவும் குக்கரில் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை வந்துட்டு நான் இப்போ ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இந்த மசாலாவை இந்த ஆயிலே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டேன். இப்போ இந்த ஆயிலில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மசாலா வந்துட்டு இந்த மாதிரி தண்ணியை அரைச்சி தான் சேர்க்கணும்னு இல்லை, நம்ம ட்ரை பவுடராகவும் சேர்த்துக்கலாம். அதுக்கு ஆயில் போடாமல் வறுத்து நல்லா பவுடர் மாதிரி அரைச்சியும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மசாலா நல்லா வறுந்துருச்சு. இப்போ இதோட நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து சேர்க்குறேன். நம்ம சேர்த்த மிளகாய் வந்துட்டு கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும், அதனால் நான் மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அந்த வெஜிடபிள்லாம் உங்களுக்கு நல்லா வேகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ காய்கறியெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதோட எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியை வந்து சேர்த்துடலாம். புளி தண்ணி சேர்த்தா தான் அந்த பிசிபெலாபாத் டேஸ்ட்டே வந்துட்டு உங்களுக்கு வரும். இப்போ இந்த புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா புளி தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ இதோட நம்ம வேக வச்சுருக்க அரிசி பருப்பு சாதத்தை வந்து சேர்த்துடலாம். நம்ம காய்கறி வேக வைக்க தண்ணி சேர்க்கும் போதே இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கும் சேர்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தோம்னா தான் உங்களுக்கு அந்த குழகுழப்பு தன்மையோடு வரும். இப்போ நான் இந்த அரிசியும் பருப்பையும் வேக வச்சதை இப்போ இதோட வந்து சேர்க்குறேன். இப்போ நான் இதோட சேர்த்து முடிச்சிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த காய்கறி, அரிசி பருப்பு, சாதம், அந்த தண்ணி எல்லாம் நல்லா சேர்ந்து வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் தாராளமாக வச்சா தான் உங்களுக்கு எல்லாமே நல்லா சேர்ந்து வரும். இதை சேர்த்ததுக்கப்புறமும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கிற அளவுக்கு வரணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பிசிபெலாபாத்னாலே அந்த ஒரு மாதிரி குழஞ்ச சாதத்தோட கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அது ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நான் நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு வந்து நான் இப்போ சேர்க்குறேன். இப்போ உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் இதை வந்து வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். நம்ம எந்த அளவுக்கு நெய் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் வந்து நான் சேர்க்குறேன். அடுத்தது 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கடுகு பொரியிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். நெய் நிறைய எடுத்தால் தான் அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கடுகு வந்து பொரிஞ்சிருச்சு. இப்போ இதோட நான் ஒரு 10 முந்திரி பருப்பை வந்து 2 உடச்சி வச்சுருக்கேன், அதை வந்து சேர்க்குறேன். இப்போ இந்த முந்திரி பருப்பும் அந்த நெய்யில் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பும் நல்லா வறுந்துருச்சு. இப்போ தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அப்படியே எடுத்து பிசிபெலாபாத்தில் வந்து சேர்த்துடலாம். இப்போ தாளிப்பை எடுத்து இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா சூப்பரான பிசிபெலாபாத் வந்துட்டு ரெடி ஆகிடும். இதோட ஒரு ஆனியன் ரைத்தா, காரா பூந்தி வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். இது கையிலலாம் சாப்பிட்றத விட ஒரு ஸ்பூன் வச்சு ஒரு கப்பில் போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் சாப்பிட்டாலே உங்களுக்கு நல்லா வயிறு நிறைஞ்சு போயிடும். இப்போ இதை சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா சூப்பரான பிசிபெலாபாத் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப வாசனையான பிசிபெலாபாத். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.